மாயன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க, மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னோடய ஆசை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதங்களும் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வரப்போகிறேன். ஸோ இந்த சந்திப்பானது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணித்தரமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீங்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க. நம்மளுடைய மாயன் ஸ்டூடியோலேருந்து எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. சார் நீங்கள் வீடியோ உள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் உங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணுறேன், நல்லா ரெகுலராக சூப்பராக சொல்லியிருக்கீங்கன்னு ஒரு ஏகப்பட்ட ஆதரவு, கமெண்ட்ஸும் நல்ல கமெண்ட்ஸ். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு நல்லது அப்படின்னு ஒரு விஷயம் கமெண்ட்ஸ் போடும்போது கெட்டதுங்கிற ஒரு சில விஷயங்களும் வரதான் செய்யும். ஸோ நாங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கிறவங்க, ஸோ நீங்களும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிறவங்க. ஸோ நம்ம இருவரும் நம்முடைய மக்களாகிய உங்களுடன் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கும் போது எங்களுக்கும் மகிழ்ச்சி, உங்களுக்கும் மகிழ்ச்சி. ஸோ இந்த மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம இந்த மாதத்தில் எந்த வருடத்தை எந்த மாதத்தை பார்க்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள், நல்ல மாற்றங்கள் என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கிறப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பும் பண்பும் பாசமும் அக்கறையும் அழகும் அறிவும் கொண்ட எல்லா திறமையும் இருந்தும் எதையும் அணிவிக்க முடியாமல், காசு இருக்குது, பணம் இருக்குது, சாப்பாடு இருக்குது, ஆனால் சாப்பிட மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு தேடல் வைத்து கொண்டு ஒரு நல்ல மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற என் அருமை பாசக்கார ரிஷபராசி அன்பராகிய உங்களுக்கு. அதாவது பாசக்காரங்கன்னா அதில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு, மோசக்காரங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு உண்மையிலேயே. ஏன்னா நீங்கள் ரொம்ப பாசம் வைப்பீங்க, அளவு கடந்த பாசம். அது சொன்னால் ஒரு சின்ன குழந்தைய கூட்டு வச்சு கேட்போம்ல, உனக்கு என்னை எவ்வளோமா பிடிக்கும் அப்படின்னு அம்மாவோ அப்பாவோ இல்லை மாமாவோ கேட்பாங்க. ஸோ அந்த குழந்தை சொல்லும், ஃபஸ்ட்டு இப்படி சொல்லும், அடுத்து இப்படி சொல்லும், அடுத்து இப்படி சொல்லும், அப்புறம் உலகமேன்னு சொல்லும். காரணம் என்னென்னா அந்த குழந்தைக்கு இந்த ரியாலிட்டி அன்பு இருக்கும், அதுக்கு நடிக்க தெரியாது. அப்பா மேலே நம்ம இவ்வளோ பாசம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத அப்படியே வெளிப்படுத்திக்கிட்டே போயிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் ரிஷபராசிக்காரங்க உங்கள் கூட ஒருத்தவங்க இருந்துட்டாங்கன்னா அவங்கள நீங்கள் அளவு கடந்த அளவுக்கு நேசிப்பீங்க, அக்கறை காட்டுவீங்க. அவங்களுக்கு ஒன்றுனா உங்கள் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும். அது எப்படி வரும்னே தெரியாது. சில பேர்லாம் கேட்பாங்க, நீ என்ன கண்ணுக்குள்ளே எதுவும் டேங் வச்சுருக்கியா, அப்படியே தண்ணி மாதிரி படப்படன்னு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சிப்பட்டு அழுதுருவீங்க. ஸோ இப்படிலாம் நல்ல பண்பு கொண்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன கொடுக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை தரப்போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாகவே உங்களுடைய ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் கரெக்டாக 9ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, குருவோடு சேர்ந்து, உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்து இயங்க போகிறார். அப்போது உங்களுக்கு இந்த மாதத்தில் என்னென்ன ஒரு பெரிய மாற்றம் உண்டுன்னா, உங்களுடைய அப்பா மகன் உறவு, உங்களுடைய அப்பா மகள் உறவு, அதாவது நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும், நீங்கள் ஆணாக இருந்தாலும் உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கு ஒரு பாசம் இருக்கும். ஸோ அப்பாவுடைய முழுமையான பாசத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு முழுமையான அன்பு, முழுமையான அக்கறை, முழுமையான ஒரு என்ன சொல்லணும்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதே போல் நீங்கள் இந்த வட்டம் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி தான். பாருங்கள் எவ்வளோ தடை வருது பார்த்தீங்களா. காரணம், பல தடைகளை இனிமேல் நீங்கள் உடைக்க போகிறீங்க. இனிமேல் தடை வராது. நல்லா செக் பண்ணி பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். இப்போ ரிஷபராசிக்கு ஆரம்பிச்சு சின்ன அப்படியே நமக்கு ஒரு தடை அப்படி இப்படின்னு வருது. ஆனால் ரிஷபராசி ஸ்டார்டிங் ஸ்லோவாக இருந்தாலும் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் திறமையை நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக போகுது. இந்த வட்டம் டாப் லிஸ்ட்டில் பெஸ்ட் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களில் ரிஷபராசி பெண்கள் வேறு லெவலுங்க. உங்களோட உண்மையான உறவுகள் தேடி வரும்.
உங்கள் கூட போலியாக நடிச்சுக்கிட்டு உங்களை ஏமாற்றிக்கிட்டு உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களை காயப்படுத்திக்கிட்டு உங்களை டிப்ரெஷனை உண்டு பண்ணக்கூடிய அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, அது எந்த பாலினமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பெண்ணோ, ஸோ மேபி யாரானாலும் இருந்தாலும் சரி, உங்களை காயப்படுத்துறதுக்கான சரியான தக்க ஒரு பாதிப்பு தண்டனைன்னு சொல்லலாம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை உண்டாகும். அதே போல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், ஓகேவா, காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருமணத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா, சார் காதல் பண்ணுறேன், என் லவ் கிட்டத்தட்ட ஏற்கனவே முதல் லவ் ஃபெயிலியர் ஆச்சு, இப்போ 2வது லவ் பண்ணியிருக்கேன், இந்த லவ்வாவது எனக்கு சக்ஸஸ் ஆகணும், இதுக்குமே என்னால் தாங்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய ரிஷபராசினியர்களுக்கு உறுதியாக காதலில் வெற்றி, காதலில் ஒரு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம், தடை இல்லாத வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகநிலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பயப்பட தேவையில்லை. அதுபோல் வெளிநாடு பயணம் போகணுன்னு ஆசைப்பட்றேன் சார், ரொம்ப நாளாக ஆசை, பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சிட்டேன், ஒரு தடவையாக ஃப்ளைட்டில் போகணுன்னு ஆசைப்பட்றேன் சார், ஒரு நாளாச்சு ஏசி காரில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய தாட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கான ரிஷபராசிக்காரனா ஒரு சில பேருக்கு பைக்கே பிடிக்காது, ஒரு சில பேர் பைக்கில் மட்டும்தான் சுற்றுறது மட்டும்தான் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு காரில் போனால் ஒத்துக்கிறாது, சில பேர் காரில் போனால் ஒத்துக்கிறாது. ஸோ இப்படிலாம் இருக்கும். அது எதன் அடிப்படைனா உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடம், உங்களுடைய லக்னத்துக்கு 4ஆம் இடத்த அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். நீங்கள் எல்லாருமே ரிஷபராசி தான், ஆனால் லக்னம் மாறுபடும்ல. ஸோ அந்த 4ஆம் இடத்த அதிபதி எப்போ இருக்காரு, யார் கூட சேர்ந்துருக்காருன்னு வச்சு தான் நீங்கள் காரில் போகணுன்னு ஆசைப்படுவீங்களா அல்லது பைக்கில் ரொம்ப விரும்புவீங்களா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ண முடியும், வாகனங்கள் அடிப்படையில் நம்ம என்ன பண்ண முடியும், செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அந்தளவுக்கு கிரகநிலை உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாதத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்து செயல்படுவதனால பொருளாதார தடை அதை உடை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைகள் உண்டு. ஸோ உங்களுக்கான ஒரு கவனமான விஷயங்கள், ஐயா இந்த விஷயத்தில் எந்த விஷயம் கவனமாக இருக்கணும், ஜூன் மாதத்தில் இவ்வளோ நன்மை இருக்குன்றீங்க, சந்தோஷம் கொட்ட போதுன்றீங்க, ஓகே சந்தோஷம் வந்துச்சா நல்லது தான், ஆனால் இருந்தாலும் ஏன்னா இருந்தாலும் கிரகங்கள் அதோடய கடமை செய்யுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பக்கம் கொடுத்தா இன்னொரு பக்கம் அதுக்கான தடையும் கொடுப்பாங்கள்ல. அப்போ என்ன விஷயங்கள தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களிடம் பேசும்பொழுது நீண்ட நேரம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய கான்செப்ட் எப்படி இருக்குன்னா, போகிறேன் என்னுடைய வேலையை பார்த்தேன், அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன், போகிறேன் எனக்கான ஒரு அங்கீகாரம் கொடுத்தாங்க, அதுக்கான மரியாதை பெற்றேன், ஸோ அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ அவங்களுடைய விஷயத்தில் இருக்குது, இவங்க விஷயத்தில் இருக்குது, ஸோ எதுக்கு இருக்காங்களோ அவங்களுடைய விஷயத்தில் இருக்குது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு இயக்கத்தை தொடங்கி உங்களுக்கான ஒரு இயக்க வலிமையை உருவாக்குனீங்கன்னா இந்த மாதத்தில் பொருளாதாரத்தில் மன மகிழ்ச்சியில் இந்த டாப் லிஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் என்ன பண்ணும், உங்களுக்கு வலிமை கொடுக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம், அந்த வழிபாடு எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோவிலில் போய் நரசிம்மர் வழிபாடு செஞ்சீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் உங்களால் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு உண்மையிலே மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸ்கிப் பண்ணி வந்தவங்க திரும்பியும் போய் பார்த்துருங்க, ஓகேவா? ஏன்னா பயனுள்ள விஷயங்கள் நிறையா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சொன்ன இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு 20 to 30 கண்டிப்பாக சேஞ்சஸ் கொடுக்கும். இதை தாண்டி சார் நான் நிறைய எதிர்பார்க்குறேன், நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ஆனால் எதுவுமே நடக்கலை, இது நடக்கலை அது நடக்கலை அப்படின்னா, ஸோ அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும்னா அது உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களை உறுதி செய்யும். அதாவது 1ஆம் கிளாஸ்லேருந்து ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம ஸ்கூலில் படிப்போம் இல்லையா? ஸோ ஸ்கூலுக்குள்ளே போனோம்னா நம்ம 5ஆம் கிளாஸ் படித்தா 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பாடத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்போ இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு 20 to 30 கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய ராசிக்கான உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செயல்பாடுகள். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் கிரகமைப்புகள், நீங்கள் பிறக்கும்போது உள்ள கிரகமைப்புகள்
உங்களுக்கு என்ன லக்னம் வந்திருக்கு, ஸோ லக்ன ரீதியாக இப்போ என்ன தசா ஓடுது, என்ன புத்தி ஓடுது, அந்த தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்கார், அவங்களுடைய அமைப்பு என்ன, அவங்க கூட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது வந்து ராகு பகவானோ கேது பகவானோ, ஸோ இந்த கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அல்லது சுப கிரகங்கள் இணைந்திருக்காங்களா அப்படிங்கிறத தெளிவாக நம்ம செக் பண்ணோம்னா கட்டாயம் என்ன பண்ணலாம், உங்களுடைய எதிர்காலத்தை உறுதியாக கணித்து தெளிவாக சொல்ல முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்குது, ஒரு ஆசையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க, கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், என்னை வந்து கம்யூனிகேஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ மேலும் மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் அதாவது உங்களுடைய ஆதரவையும் கொடுக்கணும், மேலான கருத்துக்களையும் கொடுக்கணும். எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் நம்முடைய வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுவது மூலமாக இன்னும் எங்களுடைய நட்பை நீங்கள் வலுப்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ உங்களிடம் எப்பொழுதும் அன்புடன் எதிர்பார்ப்பது உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.